Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. பொங்கல் விழாவை கூடுதலாக இனிப்புறச் செய்யும் ஜல்லிக்கட்டு நாளை முதல் தொடங்க உள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, மதுரை மாவட்டம் அவனியாபுரத்துல நாளைக்கு ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கு. அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் இப்பவே தயார் நிலையில் இருக்கு? குறிப்பாக காளையர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மதுரை மாவட்டத்தில் நாளை முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் இணைந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறது. தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் 95% நிறைவடைந்திருக்கிறது. அந்த வாடிவாசல் என்பது முழுமையாக அமைக்கப்பட்டு அங்கு விளம்பர பலகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரருக்கும் காளைகளுக்கும் வழங்கப்படக்கூடிய 2 கார்கள் என்பது தற்போது மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விருந்தினர்கள் அமரக்கூடிய பந்தல், அதே போல பொதுமக்கள் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய கேலரிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை அனைத்து தரப்பினரும் உற்சாகமாக கண்டுகளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மதுரை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை வளர்ப்போருக்கும், அதாவது அந்த காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காவல்துறை சில கடுமையான உத்தரவுகளை இட்டிருக்கிறது. குறிப்பாக மதுபானம் அருந்தி இருக்கக்கூடாது, காளைகளை காவல்துறை சொல்லக்கூடிய வழித்தடத்தில் மட்டுமே உள்ளே அழைத்து வர வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடமளிக்கும் வகையில் தகாத செயல்களில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது அந்த ஜல்லிக்கட்டில் குறிப்பிடக்கூடிய விஷயமாக ஜாதியின் பெயரால் காளைகள் அவிழ்த்து விடப்பட மாட்டாது என்கிற அந்த நீதிமன்ற உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது காலை 8 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழியுடன் தொடங்க இருக்கிறது. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கான ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த அவனியாபுரம் வாடிவாசல் பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தேங்காய் நார்கள் என்பது பரப்பப்பட்டு அது சமன்படுத்தப்படும் பணி என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களும் அந்த தேங்காய் நார்கள் ஏறி உற்சாகமாக விளையாடி வருகின்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை எந்த அளவும், அதாவது கிட்டத்தட்ட ஆன்லைன் பதிவு முறை என்பது உருவாகி ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கும் 12,000 காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டது. அதில் அவனியாபுரத்தில் 4,000 காளைகள் முன்பதிவானது. இருப்பினும் நாளை நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் மட்டுமே பங்கேற்கும், 600 மாடுபிடி வீரர்களும் இருப்பார்கள் என்கிற ஒரு உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார். வேதவள்ளி, 600 காளையர்கள் பங்கேற்பதாக கூறியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் எத்தனை மாடுபிடி வீரர்கள், எத்தனை காளையர்கள் களமிறங்க இருக்கிறார்கள்? ஒருவேளை அவர்கள் காயமடையும் பட்சத்தில் அவர்களுக்கு முதலுதவி கொடுக்க மருத்துவ வசதிகள்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாக வேதவள்ளி, அதாவது 50 சுற்றுகளாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. அதாவது இந்த போட்டியில் காயமடையக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்காக 90 மருத்துவ குழுக்கள் மிகச் சிறப்பாக அவனியாபுரம் அரசு பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல காளைகளும் காயமடைந்தால் அதனை உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான கால்நடைத்துறை மருத்துவர் குழுவும் என்பது தயாராகவே இருக்கிறது. அதற்காக 10 ஆம்புலன்ஸுகள், காளைகளுக்காக 4 பிரத்யேக ஆம்புலன்ஸுகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த போட்டியை மிகுந்த பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் அதற்கான ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.